ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அனதர் பேமெண்ட் டேர்ம் பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த பேமெண்ட் மெத்தட் பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ ஸ்டெப் நம்பர் 1ல் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சென்டிங் குட்ஸ் டு பையர். ஸோ அப்போ உங்களுடைய குட்ஸை நீங்கள் பையருக்கு ஃபஸ்ட்டு அனுப்பணும். நம்ம ஸோ குட்ஸை பையருக்கு அனுப்புகிறது தான் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 சென்டிங் ஒன்லி ஸ்கேன்டு எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் த்ரூ இமெயில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குட்ஸை பையருக்கு நம்ம இப்போது ஷிப்மெண்ட் பண்ணிட்டோம். செகண்டு நம்ம ஷிப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன்டு காப்பி இருக்குல்ல, அந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸோடைய ஸ்கேன்டு காப்பி நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிறோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு சாஃப்ட் காப்பியை இமெயில் மூலமாக தான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பையருக்கு அனுப்பணும் நம்ம. ஓகே, ஸோ இமெயில் மூலமாக பையருக்கு அந்த ஸ்கேன்டு எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை நம்ம அனுப்பி வைக்கிறோம். இதான் ஸ்டெப் நம்பர் 2. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பையர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ பையர் கன்ஃபர்ம்ஸ் and send full payment to your bank account through international bank transfer. அந்த மெத்தடுக்கு பேர் ஸ்விஃப்ட் மெத்தட். ஸோ ஸ்டெப் நம்பர் 3ல் பையர் என்ன பண்ணுறாருன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இப்போ என்ன போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இமெயில் அனுப்பியிருக்கிறீங்க, ஸ்கேன்டு காப்பி அனுப்பியிருக்கீங்க. அந்த ஸ்கேன்டு எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை அவர் பார்த்த உடனே அவர் கன்ஃபார்ம் ஆயிடுவார். என்ன கன்ஃபார்ம் பண்ணிப்பார் அப்படின்னா ஓகே, நம்ம செல்லர் எக்ஸ்போர்ட்டர் குட்ஸை ஷிப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பையருக்கு கிடைக்குது. ஸோ பையர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பண்ணதுக்கு அப்புறமா he will send you the full payment to your bank account through ஸ்விஃப்ட் மெத்தட். ஸோ இன்டர்நேஷ்னல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் பேமெண்ட்டே அனுப்புகிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு 50% அட்வான்ஸ் பேமெண்ட் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க. ஸோ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1க்கு வரோம். 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் குட்ஸை பையருக்கு அனுப்பியிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டெப் நம்பர் 2 ஸ்கேன்டு எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை நம்ம இமெயில் மூலமாக அனுப்புகிறோம். ஸ்டெப் நம்பர் 3 பையர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாக்கி 50% அவர் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி தானே? ஸோ 50% அந்த பாக்கி பேலன்ஸ் இருக்கிற 50% பேமெண்ட்டை இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாரு. த்ரூ இன்டர்நேஷ்னல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விஃப்ட் மெத்தட் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வச்சிடறாரு. ஸோ நவ் ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா நவ் யூ கன்ஃபார்ம் வித் யுவர் பேங்க். நீங்கள் உங்கள் பேங்க்கில் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபண்ட்ஸ் வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம பேங்க்கில் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதான் ஸ்டெப் நம்பர் 4. ஸோ ஸ்டெப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் பேங்க். ஸோ பேங்க்கில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஓகே, நீங்கள் பேங்க்கில் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, பேங்க்கில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபண்டு வந்துருச்சு, நாங்கள் 1 or 2 டேஸில் கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிரெடிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது அந்த யூஎஸ் டாலரில் வந்திருக்கும். அந்த டாலரில் உள்ள மணியை உங்கள் பேங்க்கில் உங்கள் அதாவது இந்தியன் மணியை கன்வெர்ட் பண்ணி கிரெடிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபண்டு வந்துட்டுன்னு பேங்க்கில் சொன்ன உடனே நம்ம ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. ஃபண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1 or 2 டேஸ் ஆகும் கிரெடிட் கொடுக்கறதுக்கு. அவங்க அதாவது டாலரை கன்வெர்ட் பண்ணி இந்தியன் மணியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி உங்களுக்கு எப்போ ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக வந்துருச்சோ நீங்கள் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தென் யூ சென்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஃபிசிக்கலி டு பையர். ஸோ பையருக்கு ஹார்ட் காப்பி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நம்ம இப்போ தான் அனுப்பி வைக்க போகிறோம். ஸோ இதான் ஸ்டெப் நம்பர் 5. ஓகே, ஸோ நவ் ஸ்டெப் நம்பர் 6 பார்க்கலாம். ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எப்படி அனுப்புறது? ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எப்படி அனுப்புவோம்? அந்த ஒரிஜினல் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை கேன் பி சென்ட் த்ரூ எப்படி நம்ம அனுப்பலாம் அப்படின்னா கொரியர் மூலமாக அனுப்பலாம், இல்லை பேங்க்கு ஆர் த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் அனுப்பலாம். ஸோ கொரியர் மூலமாக, அதாவது கொரியர் மூலமானா நிறைய கொரியர் சர்வீஸ் இருக்குது.
ஓகே, ஸோ டிஹெச்எல் இருக்குது, யூபிஎஸ் இருக்குது, அண்ட் லாட் ஆஃப் அதர் கொரியர் சர்வீசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கொரியர் மூலமாகவும் அனுப்பலாம், இன்டர்நேஷ்னல் கொரியர் மூலமாக, இல்லாட்டினா உங்கள் பேங்க் மூலமாகவே. ஸோ த்ரூ யுவர் பேங்க் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து உங்கள் பையருடைய பேங்க்குக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஆர் த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து அனுப்பி வைக்க முடியும். ஸோ இன்டர்நேஷ்னல் கொரியர் யூஸ் பண்ணலாம், இல்லை பேங்க் மூலமாகவும் நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸை வந்து அனுப்பி வைக்கலாம். பேங்க் மூலமானா உங்கள் பேங்க்கில் இருந்து அவங்க பேங்க்குக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ உங்கள் பையர் வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணிப்பார் அப்படின்னா அதை வந்து கலெக்ட் பண்ணிப்பார், அந்த மாதிரி. ஸோ கொரியர் மூலமாக பண்ணலாம், பேங்க் மூலமாக பண்ணலாம், ஆர் த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து அனுப்பிச்சி வச்சுக்கலாம். ஸோ ஆஸ்க் யுவர் பையர் அபவுட் விச் மோட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி சென்ட். உங்கள் பையர்கிட்டே நீங்கள் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து எந்த மோடில் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிக்கணும்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பணத்தை வந்து சேஃபாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போது இந்த டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட், ஸோ இந்த பேமெண்ட் மெத்தடில் வந்துட்டு ரிஸ்க் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ரிஸ்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட், அதாவது டிபி மெத்தட் அப்படிம்பாங்க இதை, டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட், இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்காமல் குட்ஸை வந்து அனுப்பாதீங்க யாருக்குமே. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபி மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் எதுவுமே வாங்காமல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா குட்ஸை வந்து சரக்கை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நம்ம டிபி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்ஸை வந்து சரக்கை அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்காமல் பையருக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து அங்கே போயிடும். நீங்கள் சரக்கு அனுப்பி அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் பையர்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் வராமல் போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பையரை வந்து உங்களை காண்டாக்டே பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய ப்ராப்ளமில் மாட்டிப்பீங்க. என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நம்ம சரக்கு இப்போ அங்கே போயிடுச்சு, உங்களுக்கு பேமெண்ட்டும் வரலை, உங்கள் பையரும் உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டேங்காரு. இப்போது உங்களுடைய சரக்கு எங்கே போய் நிற்கிதுன்னா அந்த போர்ட்டில் போய் நிற்கும், டெஸ்டினேஷன் போர்ட்டில் போய் நிற்கும். ஸோ இப்போ அங்கே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் பையர் எடுக்காததுனால ஒவ்வொரு நாளும் அங்கே ஒரு சர்டன் பீரியட் வச்சுருக்குறாங்க. அந்த டைம் பீரியடுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் டெமரேஜ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்கள் கண்டெய்னருக்கு. உங்கள் கண்டெய்னரை வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போகாததுனால அங்கே வந்து ஒரு வாடகை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு அதுலேயும் காஸ்ட்டு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெமரேஜ் காஸ்ட்டையும் நீங்கள் தான் பே பண்ணணும். ஒருவேளை உங்கள் பையர் வரவே இல்லை, எடுக்கவே இல்லைன்னா நீங்கள் தான் அதை வந்து பே பண்ணி ஆகணும். அந்த டெமரேஜுக்கான அமௌண்ட்டையும் நீங்கள் பே பண்ணணும். அப்புறம் குட்ஸை வந்து திரும்ப எங்கே கொண்டு வரணும், அந்த போர்ட்லேருந்து இங்கே கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஸோ அதனால் பெரிய ரிஸ்க் இருக்குது இந்த டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. எப்போ அப்படின்னா எந்த பேமெண்ட்டுமே நீங்கள் வாங்காமல், அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்காமல் டிபி மெத்தட்னு ஒரு பையர்கிட்ட பேசாதீங்க. ஸோ அப்போது வந்து அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 10% 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருக்கணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 10% 50% வாங்கியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 50% அட்வான்ஸ் பேமெண்ட் கேளுங்க. சரி கொடுக்கலையா, ஒரு 40யாவது கேளுங்க, இல்லை 30யாவது கேளுங்க, 20யாவது கேளுங்க, இல்லை அட்லீஸ்ட் 10%ஆவது கேளுங்க. ஸோ ஒரு 10%ஆவது கொடுத்தா தான் அந்த பையர் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நம்ம எந்த பேமெண்ட்டுமே வாங்காமல், அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்காமல் இந்த டிபி மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, அது சேஃப் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10%லேருந்து 50% பணத்தை முன்பணமாக அட்வான்ஸ் பேமெண்ட்டாக நம்ம வாங்கிக்கிடணும். வாங்கிட்டு இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேலன்ஸை தான் டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு பணத்தை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு நம்ம வந்து பேசணும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம பையர் வந்து டேரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸு அவங்களாம் வந்து ஃபாரினில் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபாரினில் இருக்கிறவங்க வந்துட்டு
உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டிருந்த ஒரு பையராக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மச் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பேமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு இல்லை ரிலேட்டிவ்லாம் டேரெக்டாக பேசியிருப்பாங்க. ஸோ டேரெக்டாக இல்லை நீங்களே கூட டேரெக்டாக மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பையரை மீட் பண்ணியிருக்கலாம் ஆஃபீஸில் போய், இல்லாட்டினா உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க மீட் பண்ணி பேசும்போது நீங்கள் வந்து 20% வந்து எங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் போட்டுருங்க, பாக்கி 80% வந்து நம்ம வந்து டிபி மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபண்டை வந்து நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிபி மெத்தடில் நாங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே பேசிடணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதான் டிபி மெத்தட் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ முன் பணம் வாங்காமல் டிபி மெத்தடில் யாரும் பண்ணாதீங்க, ஏன்னா பையர் சீரியஸாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் அட்வான்ஸ் நீங்கள் அவங்க வந்து ஒரு 20% இல்லை 50% பணம் உங்கள்கிட்ட முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக பையர் வந்து சீரியஸாக இருப்பார். ஏன்னா அவங்க வந்து அந்த குட்ஸை வந்து அவங்க போர்ட்டில் இருந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்காம எடுக்க முடியாது. ஓகே, ரைட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணணும்னா கட்டாயமாக இசிஜிசியில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருக்கணும். இன்சூரன்ஸ் எடுக்காமல் யாருமே எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போது வந்து ஒரு 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருக்கிறீங்க, பாக்கி 50% வந்துட்டு உங்களுக்கு வர வேண்டியதாக இருக்குது. அந்த 50%க்கு நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணியிருக்கணும்னா இசிஜிசியில் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ பையர் வந்துட்டு நம்ம என்னனாலும் ஆகலாம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து பையர் எங்கேயோ இருக்கிறாரு. ஸோ அதனால் என்னனாலும் ஆகலாம், இங்கே எந்த கேரண்டியுமே கிடையாது கட்டாயமாக பணம் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 50% கொடுத்துருக்கிறாரு, மீதி 50% கட்டாயமாக கொடுத்துருவாரு அப்படின்லாம் கிடையாது. ஒரு 50% உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், நீங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் சரக்கு அனுப்பிட்டீங்க, அனுப்புனதுக்கு அப்புறம் பாக்கி 50% வரும்னு இங்கே கேரண்டி கிடையாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கட்டாயமாக இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். இசிஜிசியில் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து கட்டாயமாக போட்டிருக்கணும். போட்டுட்டு தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸே நீங்கள் வந்து பண்ணணும். அப்போ தான் 50% நீங்கள் முதலே வாங்கிட்டீங்க, பாக்கி 50%க்கு வந்து இப்போ இசிஜிசியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃபாக இருக்கிறீங்க நீங்கள். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த ஒரு பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா பாதுகாப்பாக பண்ணுறதுக்கு இதுதான் வழி. ஓகே, ஸோ 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிருங்க, 50% டிபி மெத்தட் பேசுங்க. ஆனால் இசிஜிசியில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காமல் கட்டாயமாக பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ இசிஜிசியில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சேஃபாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம பண்ணலாம் நம்ம. ஓகே.